ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு வந்து போகலாம். இந்த வாரத்தில் 10 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 10 பேரை நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 74,109 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.26% வந்துருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோ ஃபர்ஸ்ட் டே முதல் கொண்டு நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைல்யூட் ஆயிட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி வரும்போது திரும்பி கேங் அமைச்சிட்டு சில விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து டிராபேக்காக அமையுமா இல்லை அட்வான்டேஜாக அமையுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிஹவ் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அதிகப்படியான வாக்குகளும் வாங்கியிருக்காங்க. இரண்டாவது பொசிஷனில் அன்ஷிதா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 60,079 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18.86% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அடி பட்டியை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல அன்ஷிதாவை பொறுத்த வரலையும். விஜய் விஷால் அவர்களை கீழே அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடவும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ரியல் வெற்றி கண்டிப்பாக அன்ஷிதா அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எங்கேருந்து ஓட்டிங்ஸ் வந்தது அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பட் இந்த வாரத்தில் கலக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,495 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.97% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு தும்சம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது ஒன்றுமே இல்லாமல் ரொம்பவே டைலூட் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து போயிட்டு இருக்காரு. அண்ட் கேமிங்லேயும் வந்து பெருசாக வந்து ஸ்கோப் இல்லை. காதல் கண்டென்ட்டை தவிர்த்து ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதன் வெளிப்பாடுகள் தான் கம்மியான வாக்குகள். அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28,658 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.99% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ சம்திங் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரலையும் அவர் சொல்லக்கூடிய தாட்டு அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் வந்து அவரை பொறுத்த வரலையும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் அவர்களுக்கும் அதிகப்படியான வாக்குகள் விழுந்திருக்கு லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 21,475 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.74% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரி வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 8வது பொசிஷனில் ஆரம்பிச்சு இப்போ 5th பொசிஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காங்க. ஜென்யூனான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஆனால் சில பேர் வந்து விமர்சனம் பண்ணுறது என்னென்னா முத்துக்குமரனுடைய வாக்குகள் வந்து மஞ்சரிக்கு வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 19,835 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.23% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பிசிக்கல் டாஸ்கில் நானே வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிடுறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா விஜய் விஷால் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாப்ல. ஸோ அந்த மனுஷனுக்காக நானும் எவிக்ட் ஆகி வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனே வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணார். அது இருக்கிறதுலே வந்து மோசமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,048 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.98% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கோப்புமே இல்லை. இந்த கேமை எப்படி கொண்டு போகலாம், எப்படி வந்து ப்ளே பண்ணலாம், அன்பால் அரவணைப்போமா இல்லை வந்து அரவணைக்கிறதுலே வந்து அன்பு காட்டுவோமா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்கோப்புமே இல்லாமல் தான் இந்த கேமை நகர்த்திட்டு போயிட்டே இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சிவகுமார் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,955 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.64% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். சிவகுமார் அவர்களுக்கும் பயங்கரமாக கோபம் வருது. பட் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சரி மேலே பயங்கரமாக கோவப்பட்டார். சொல்லப்போனால் வந்து டால் ஹவுஸ்லாம் அடித்து உடச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருக்காரு. ப்ரோமோக்களில் கூட வந்து போட முடியல அப்படின்னா அவர் எந்த லெவலுக்கு வந்து கோவப்பட்டிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,908 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.62% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ இவங்களுக்கு முன்னைய விட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாக்குகள் வந்து வந்திருக்கு அப்படின்றதுலேயும்
மாற்றுக்கிறதுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3% 2.5% வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இப்போது 6% கிட்ட ஓட்டுகள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக சாட்சினா தான் போவாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ஆனந்தி அவர்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் சாட்சினா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,055 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.71% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாட்சினா மகாதேவி அவர்கள். ஸோ சாட்சினாவுக்கு இந்த கேமை எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை தான். பட் இருந்தாலும் அது எப்படி வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கல் வந்து பண்ணிக்கிறாங்க. சில இடங்களில் வந்து நல்லா பேசுகிறாங்க, சில இடங்களில் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா சாட்சினாவை சுற்றிக்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஒரு சில நல்லது பண்ணால் கூட அது பெருசாக வந்து பேசும் பொருளாக வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ அதன் காரணமாக கடைசி பொசிஷன் இருக்காங்க, கம்மியான வாக்குகளும் வந்து வாங்கியிருக்காங்க. வாரம் இதே பிரச்சனையாக தான் வந்து பார்த்திங்கன்னா சாட்சினா அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க, இந்த வாரம் மறுபடியும் கிடைச்சிருக்கு. இந்த வாரத்தில் அதை வந்து சரி பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்து ஏதோ சம்திங் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கும், நிறைய விழுந்திருக்கும். ஸோ அதனால் இவங்க எவிக்ட் ஆகாமல் தப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ ஆனாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கலில் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க சாட்சினா அவர்கள். இதுக்கப்புறமும் சாட்சினா அவர்களை வந்து சேவ் பண்ணாங்க அப்படின்னா பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிடுவாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இன்றைக்கி தர்ஸ்டே அப்படிங்கிறதுனால யார் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நமக்குள்ளேயே வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஸ்டேவே வந்து டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 2 days 2.5 days மட்டும் தான் வந்து டைம் எடுத்துப்பாங்க பிக் பாஸ் டீமை பொறுத்த வரலையும். அதுக்குள்ளே யாருக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வருது, ரொம்ப கம்மியாக வருகிறதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்கள வந்து எவிக்ட் பண்ணவும் செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது சாட்சினா அவர்களுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி டான்சர் ஜோனில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவகுமார் இருக்காரு, ஆனந்த் இருக்காங்க, அண்ட் சாட்சினா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சிவகுமார் பரவாயில்ல, ஒரு 18,000 வாக்குகள் கிட்ட வந்து இருந்துட்டு இருக்காரு. அதை விட கம்மியான ஒரு 50 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தோட ஆனந்தி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் சாட்சினாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,000 வாக்குகள் இல்லாமல் 3,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வேறு வழியே கிடையாது, சாட்சினா அவர்களை தான் போட்டு தள்ள வேண்டிய அவசியமே வந்து வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாமினேஷன் லிஸ்ட்டும் சரி, ஓட்டிங் முடிவுகளும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா 50 வாக்குகள் 100 வாக்குகள் இல்லை அதிகபட்சமாக ஒரு 500லேருந்து 1000 வாக்குகள் வித்தியாசத்தோடு இருந்தால் மேபி வந்து இவங்க எந்த மாதிரியான கண்டென்ட் ஃபியூச்சரில் வந்து தருவாங்க, இவங்க இருந்தால் வந்து பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து வேலிடாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத யோசித்து தான் முடிவுகள் வந்து எடுப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,000 வாக்குகள் 3,000 வாக்குகள் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லையா? ஸோ அதனால் சாட்சினா அவர்கள் தான் ரொம்ப குறைவாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ சாட்சினா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் 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 கிட்டத்தட்ட 99.9% வந்து இருக்குது. இடையில் புகுந்து யாராவது ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சாட்சினா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். கேம் பிளே பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீமாக வந்து செயல்படணும், டீமாக தான் டாஸ்க் பண்ணணும், டீமாக தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்தது. பட் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இண்டிவிஜுவல்லையும் ஒரு குரூப்பிசத்தில் ஒரு இண்டிவிஜுவலாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா காட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொம்மை டாஸ்க்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க, அவங்கவுங்க அலையன்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன்னுடைய பொம்மையை நான் எடுக்கிறேன், என்னுடைய பொம்மையை நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே பேசிக்கினா பரவாயில்ல, 3 பேர் 4 பேர் 5 பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கேமை ஸ்பாயிலெல்லாம் பண்ணல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து மாறி இருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட ஒரு அலைன்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கீங்களா இல்லையா, அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு லாயலாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கேம் ஷோ அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்க யார் சப்போர்ட்டராக இருக்காங்களோ அவங்களுடைய முதுகிலே வந்து குத்துறாங்க, அதே மாதிரி அவங்க இவங்களை வந்து குத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும், ரோஸ்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை. ஸோ அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை கைப்பற்றியதுக்கப்புறம் யாரெல்லாம் வெக்ஸ் அடைய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில. ஸோ அதை தாண்டி இவங்க கேம் ப்ளே பண்ணுறதுக்கு சில சூழ்ச்சியெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் தி வீக் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் என்ன, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, இந்த கேமை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து தெரிய வரும்.
அண்ட் ஒவ்வொரு வாரமும் இந்த ஓட்டிங் அனலைசிஸ் அப்படிங்கிறதும் அண்ட் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே தான் வந்து இருக்கும். அது வந்து ஃபிக்ஸட் அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போ சொல்லப்போனால் விஜய் விஷால் ஆரம்ப காலகட்டத்தில் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். நம்பர் 1 பொசிஷனில் தான் இருந்தாங்க டஃப்பான கண்டஸ்ட்லாம் இருக்கும்போது கூட. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது பொசிஷனில் இருக்காங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன் இல்லை, தீபக் அவர்கள் இல்லை. ஸோ இந்த மாதிரி டஃப்பான கண்டஸ்டன்ட்லாம் இல்லாத போது கூட இவர் வந்து 3வது பொசிஷனை பிடிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அந்த இடத்துல ஏதோ சம்திங் வந்து நடந்திருக்கு. ஸோ மக்கள் அவங்கள வந்து பெருசாக கன்சிடர் பண்ணல. அதன் காரணமாக குறைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.